ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி என்ன பண்ணலான்னு யோசிச்சேன்னா ஸ்க்ராட்சில் ஃப்ளாப்பி பேர்ட் கேம் பண்ணலான்னு நினச்சேன். சரி, இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் தெரிகிற QR கோடை ஸ்கேன் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் ஒரு பேர்ட் ஸ்ப்ரைட்டையும் அப்புறம் ஒரு பைப் ஸ்ப்ரைட்டையும் மேக் பண்ணியிருக்கேன். அதில் பேர்டோட ஸ்ப்ரைட்டோட கோடு ஃபஸ்ட்டு ஈவெண்ட்ஸில் இருக்கிற வென் க்ரீன் ஃப்ளாக் கிளிக் நார்மலாக எல்லாத்துக்கும் வைக்கிறது. அதுக்கப்புறம் லைஃப் அப்படின்ற ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணி செட் லைஃப் டு 0 அப்படின்ற ஒரு பிளாக் எடுத்துகிட்டு அது கீழே வைங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு நியூ வேரியபிள் ஸ்கோர் அப்படின்ற ஒரு நியூ வேரியபிளை க்ரியேட் பண்ணி செட் ஸ்கோர் டு 0. உங்களுக்கு டிஃபால்ட்டாக நீங்கள் லைஃப் தான் வேரியபிள் வச்சுருக்கிறதுனால செட் லைஃப் டு 0 தான் இருக்கும். நீங்கள் அந்த ஆரோ மார்க்கை தொட்டு ஸ்கோராக நீங்களே கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லுக்ஸில் போயிட்டு செட் சைஸ் டு 100%ன்னு இருக்கும். இந்த 100% 70%-ஆக நீங்கள் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு புது வேரியபிள் என்னதுன்னா கிராவிட்டி. நீங்கள் நியூ வேரியபிள், அதாவது மேக் அ வேரியபிள் கொடுத்து கிராவிட்டி அப்படின்னு டைப் பண்ணிட்டு நீங்கள் அந்த கிராவிட்டி வேரியபிளை மேக் பண்ணதுக்கப்புறம் செட் கிராவிட்டி டு -5 அப்படின்ற ஒரு பிளாக் எடுத்துகிட்டு நீங்கள் வைக்கணும். நெக்ஸ்ட்டு மோஷனில் இருக்க கோ டு XY அப்படின்றதுல எக்ஸில் -50, நெக்ஸ்ட்டு ஒயில் 0. அப்புறம் கண்ட்ரோல்ஸ்க்கு போயிட்டு ஃபார் எவர் நம்ம கொடுத்துட்டு திரும்பி நம்ம வேரியபிள்ஸ்க்கு போயிட்டு மை வேரியபிள்ஸ்க்கு போயிட்டு சேஞ்ச் கிராவிட்டி பை 1. நெக்ஸ்ட்டு சேஞ்ச் பை, அதாவது எதில் இருக்கிறதுனா மோஷனில் இருக்கிற சேஞ்ச் பையை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஆப்ரேட்டர்ஸில் போயிட்டு உங்களுக்கு ரெண்டு இடம் வச்சுருக்க மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். நடுவில் இன்டூ சிம்பிள் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டில் வேரியபிள்ஸ்க்கு போயிட்டு கிராவிட்டி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டில் வைக்கணும். நெக்ஸ்ட்டில் இருக்கிறதுல -1 அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சென்சிங்கு போயிடணும். அதில் இஃப் டச்சிங் பைப்ஸ், அதாவது சென்சிங்கில் தான் டச்சிங் பைப்ஸ் இருக்குது. அதை நம்ம உள்ளே வைக்கிறதுக்காக கண்ட்ரோலுக்கு போயிட்டு இஃப் தென் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை, அதாவது அப்படின்ற ஒரு பிளாக் எடுத்துகிட்டு வச்சுட்டு அந்த இஃப் தென்னில் ஆப்ரேட்டர்ஸ்க்கு போயிட்டு ஆர் அப்படின்ற ஒரு ரெண்டு பக்கம் உங்களுக்கு கேப் இருக்கும், நடுவில் ஆர் இருக்கும். அதில் ஒரு சைடு டச்சிங் பைப்ஸுன்னு இன்னொரு சைடு டச்சிங் எட்ஜஸ்னும் நீங்கள் மாற்றிக்கலாம். தென்க்கப்புறம் கீழே ஸ்டாப் ஆல் அப்படின்ற கண்ட்ரோலில் இருக்க ஸ்டாப் ஆல் பிளாக் எடுத்துகிட்டு வைக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம அந்த பேர்டு போயிட்டு பைப்பில் இடித்தாலோ இல்லை பேர்டு எட்ஜில் இடித்தாலோ எல்லாமே கேம் ஸ்டாப் ஆகிடும். அதாவது நம்ம அவுட் ஆகிட்ட மாதிரி. இப்போ அந்த பேர்ட்லேயே தனியாக வென் க்ரீன் ஃப்ளாக் கிளிக் வச்சுட்டு கண்ட்ரோலில் இருக்கிற ஃபார் எவர் கொடுத்து அதில் திரும்பி இஃப், அந்த ஃபார் எவர்க்குள்ளேயே இஃப் தென்னை வச்சு அதில் ஆப்ரேட்டர்ஸ்க்கு போயிட்டு ஆர் ரெண்டு சைடு நம்மளுக்கு கேப் இருக்கும், நடுவில் ஆர் இருக்கலாம். அதை தொட்டுட்டு ஸ்பேஸ் கீ ஸ்பேஸ் ப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சென்சிங்கில் இருக்கும். அதையும் அப்புறம் பக்கத்தில் மவுஸ் டவுன் அப்படின்றதையும் கிளிக் பண்ணோம். போன தாட்டி டச்சிங் பைப்ஸ் டச்சிங் எட்ஜுன்னு போட்டோம். இப்போ ஸ்பேஸ் கீ ப்ரெஸ்ட் மவுஸ் டவுன்னு போடுறோம். நெக்ஸ்ட்டு செட் கிராவிட்டி டு 0, அது வேரியபிள்ஸ்லேருந்து பண்ணணும். சேஞ்ச் கிராவிட்டி பை -10, அதுவும் வேரியபிள்ஸ்லேருந்து எடுக்கணும். நெக்ஸ்ட்டு வெயிட் அன்டில் உங்களுக்கு கண்ட்ரோல்ஸில் இருக்கும். அதை எடுத்துகிட்டு அப்புறம் ஆப்ரேட்டர்ஸில் இருக்கிற நாட் அப்படின்ற ஒரு இதை எடுத்துகிட்டு அதுலேயே ஆர், அந்த ஆப்ரேட்டர்ஸ்லேயே இருக்க ஆர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன், ஒரு பிளாக் எடுத்துகிட்டு வச்சுட்டு அதில் லெஃப்ட் சைடு ஸ்பேஸ் கீ ப்ரெஸ்டு, அப்புறம் ரைட் சைடு மவுஸ் டவுன். இந்த வேரியபிள்ஸில் நம்மளுக்கு கிராவிட்டியும் லைஃபையும் கேன்சல் பண்ணிடலாம். நம்ம ஸ்கோர் மட்டும் இங்கே இருந்தால் போதும். இப்போ பைப்ஸோட கோடிங் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வென் க்ரீன் ஃப்ளாக் கிளிக்டு காமன் ஈவென்ட் பிளாக்ஸ்லேருந்து எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு மோஷன்லேருந்து கோ டு XY, அதில் எக்ஸுக்கு 265, ஒய்க்கு 0.
அப்புறம் லுக்ஸ்க்கு போயிட்டு ஹைடுன்ற ஒரு பிளாக் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். நெக்ஸ்ட் கண்ட்ரோலுக்கு போயிட்டு ஃபார்எவர் அப்படின்ற ஒரு பிளாக் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்னா கிரியேட் க்ளோன் ஆஃப் மை செல்ஃப்னு வரும். கிரியேட் க்ளோன் ஆஃப் மை செல்ஃப் வந்து இதோ இருக்குது. கண்ட்ரோல்ஸில் வந்து டெலிட் தி க்ளோனுக்கு மேலே இருக்குது. அந்த கிரியேட் க்ளோன் ஆஃப் மை செல்ஃப் எடுத்து வச்சுட்டு வெயிட் 4 செகண்ட்ஸ் அப்படின்ற பிளாக் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்மளுக்கு தனியாக நம்ம பண்ணணும். இப்போ வந்து அதிலே தான், ஆனால் தனியாக when I start as a clone. நெக்ஸ்ட்டு வெயிட் அன்டில் வந்து ஓகே ஷோ. நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு போகலாம். when I start as a clone அப்புறம் ஷோ. நெக்ஸ்ட்டு செட் ஒயிட் டு க்ரீன், அதாவது ஆப்ரேட்டர்ஸில் இருக்கிற பிக் ரேண்டம் வந்து -80 to 80. அதை வந்து நெக்ஸ்ட்டு வந்து கண்ட்ரோல்ஸில் இருக்கிற ரிப்பீட் அன்டில் அப்படின்ற பிளாக் எடுத்துகிட்டு போய் நம்ம வைக்கணும். ரிப்பீட் அன்டில் வச்சதுக்கப்புறமேட்டா எக்ஸ் பொசிஷன் அப்படின்றத எடுக்கணும். இப்போ வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல வைக்கிற மாதிரி எக்ஸ் பொசிஷன் இல்லை. இப்போ நம்மளால அங்கே வைக்க முடியாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆப்ரேட்டர்ஸ்க்கு போயிட்டு லெஸ் தென் ஒரு blank ஆப்ஷன் இருக்கும். லெஸ் தென் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். லெஸ் தென் 50. அதில் ஒன்றுத்தில் எக்ஸ் பொசிஷனும் அந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்து 265, அதாவது -265 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு லுக்ஸ்க்கு போனோம். லுக்ஸ்க்கு போனதுக்கப்புறமேட்டா சேஞ்ச் எக்ஸ் பை -2ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது ஒரு பிளாக் சேஞ்ச் எக்ஸ் பை -2 பைப்ஸில் சேஞ்ச் எக்ஸ் பை -2 -2ன்னு இருக்காது. சேஞ்ச் எக்ஸ் பை மட்டும்தான் இருக்கும். நம்ம வந்து அதை -2ன்னு வந்து நம்மளே வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அவங்க வேறு எதாவது டிஃபால்ட்டாக இருக்கோ அதை நம்ம -2 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ லாஸ்ட்டாக டெலீட் திஸ் க்ளோன். நீங்கள் முழுக்க பண்ணுற ஒரே தப்பு எங்கன்னா சேஞ்ச் எக்ஸ் பைக்குக்கு அப்புறமே டெலீட் திஸ் க்ளோனை வச்சிடுறீங்க. ஆனால் அப்படி வைக்கக்கூடாது. அது கீழே தான் வைக்கணும். ஏன்னா அப்படி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒழுங்காக உங்களால் கேம் விளையாடவே முடியாது. உங்களுக்கு தப்பாக வரும். அதனால் அந்த ரிப்பீட் அன்டிலுக்கு கீழே தான் வைக்கணும். அந்த ரிப்பீட் அன்டிலுக்கு தனியாக தான் வைக்கணும். அதுக்குள்ளே வச்சா கேம் வந்து உங்களால் ஒழுங்காக விளையாட முடியாது. இப்போ தனியாக when I start as a clone நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சிங்க பார்த்தீங்களா, அதே பிளாக் எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கணும். நெக்ஸ்ட்டு வெயிட் அன்டில், அப்புறம் ஆப்ரேட்டர்ஸ்க்கு போயிட்டு எக்ஸ் பொசிஷன், அதாவது வெயிட் அன்டிலுக்கு அப்புறம் லெஸ் தென் -215. நம்ம வந்து அதில் -215 மாற்றிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து எக்ஸ் பொசிஷன்னு நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு சேஞ்ச் ஸ்கோர் பை 1. இப்போ நம்ம செக் பண்ணலாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம பேக்ரவுண்ட் தான் நம்ம மாற்றணும். பேக்ரவுண்டில் வந்து நம்ம ஒரு ப்ளூ ஸ்கை வச்சா நல்லாயிருக்கும். ஸோ நம்ம கரெக்டான இந்த ப்ளூ வந்து எந்த ப்ளூ வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ கரெக்டாக அந்த ப்ளூ ஸ்கையோட இதில் இருக்குது. இப்போ நம்ம இப்படி கொஞ்ச நேரம் இப்படி லைட்டாக பண்ணால் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வராது. ஸோ நான் ப்ரஷ் சைஸை வந்து 100ல் வச்சுருக்கேன். ஸோ நம்மளோட வேலை வந்து குயிக்காக முடியும். இந்த கேம் வந்து யாருக்கு பிடிக்குமோ தெரியாது, ஆனால் எனக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது இது பண்ணும்போது. இது நம்ம லேர்னிங் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ப்ரோக்ராமிங்க்கான பேசிக்னு சொல்லலாம். எனக்கு இது சந்தோஷமாக இருந்துச்சு, அதனால் நான் பண்ணுறேன். உங்களுக்கும் இது பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். சரி, நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த கேம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. க்ரீன் ஃப்ளாக் கொடுத்ததுக்கப்புறம் செக் பண்ணுறேன், கரெக்டாக வருது.
இப்போ நான் பைப்பில் வந்து டச் பண்ணிட்டேன், அதனால் அவுட்டுன்னு காமிக்குது எனக்கு. இப்போ மேலேயும் எனக்கு ஒரு பைப் தாண்டும் போது ஒரு ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.